கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனாய் பின்பற்றுகிறவர்களாகி. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்பது தேவனுக்கு விருப்பமானவர்களாகவும் அவருடைய அன்புக்குரியவர்களாகவும் இருக்கும் ஒருவரை இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளில் நடக்கும்போது தேவனின் பிள்ளைகளாய் கருதப்படுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பார்கள். கிறிஸ்தவராக இருப்பது லகுதான். ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக கிறிஸ்துவின் மாதிரியை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு அருளி இருக்கும் நன்மைகள் ஏராளம். ஆனால் அவை யாவற்றிற்கும் மேலாக பிரியமான பிள்ளை என்ற மேன்மையான இடத்தை நாம் காணாட வேண்டும். அந்த மேன்மையான உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறோம். பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகள் பெற்றோரின் சுபாவங்களை பின்பற்றுவார்கள். பெற்றோர்களின் முகசாயல் பிள்ளைகளிடத்தில் காணப்படும். பெற்றோர்களின் குணாதிசயத்தையும் பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் தேவனுடைய அன்பும் அவருடைய இரக்கமும் நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மிடத்தில் அவருடைய சாயல் வெளிப்பட வேண்டும். பிரியமான பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கும் போது பெற்றோரின் நல்ல சுபாவங்கள் பிள்ளைகளிடத்தில் காணப்படும். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் அன்பும் நற்கிரியைகளும் வெளிப்பட வேண்டும். நம்மிடத்தில் தேவனிடத்தில் கிரியைகள் வெளிப்படும் போதுதான் நம்மிடத்தில் தேவ சாயல் வெளிப்படும். நாம் தேவனை பின்பற்றுகிறோம் என்றும் நம்முடைய வாழ்வில் அறிக்கை செய்துவிட்டு தேவனுடைய சுபாவத்திற்கு முரண்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அன்பே ஆதாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பிற்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் உடன் பங்காளிகளாயிருக்கிறோம். ஆகையினால் நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அன்பு கூறுவதினால் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் ஒருவரே பரிசுத்தர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனைப் போலவே பரிசுத்தராக இருக்க வேண்டும். தேவன் இரக்கமுள்ளவர். நாமும் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் பரிபூர்ணர். நாமும் பரிபூர்ணராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியுமா? இயேசு தமது குடும்பத்தினுடன் கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்து தமது 30வது வயதில் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக எப்படி வாழ்ந்திருப்பார் என்பதற்கு இதுவே சாட்சி. இயேசுவின் வழியில் நாமும் வாழும்போது நிச்சயமாகவே பிதாவிற்கு பிரியமான பிள்ளைகளாக அவரை மாதிரியாக கொண்டு வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.